வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு சிஎஸ்கேயோட கேப்டன்சி கொடுக்கப்பட்டது எதனால் ரீசன் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கே இந்த நியூஸ் வந்துச்சு. அதாவது ருத்ராஜ் கெய்க்வாடு தான் இந்த எல்லா டீமும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்கள்ல. ஸோ அதில் வந்துட்டு கடைசி ருத்ராஜ் இருந்தார். இதில் பார்த்துட்டு தான் நானே ஒரு கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கேப்டன் வந்து ருத்ராஜ் அது மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தீங்கன்னா டோனி, கோலி மற்றும் ரோஹித் 3 பேரோட எரா முடிஞ்சிருச்சு கைஸ் 2023யோட. இப்போ வந்து ஒரு புதிய தலைமுறை மாதிரி எல்லோரும் புது கேப்டன் தான் வந்திருக்காங்க டீம் அகேன்ஸ்டாக. ஸோ இவங்க வந்து ஒரு காமனான பிளேயராக, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இது பண்ணுவாங்க. ரோஹித்தை இது டம் பண்ணிட்டாங்க. டோனி ரிட்டையர் ஆக போகிறாருனால இவருக்கு பதிலாக அடுத்தது லெகசியை கண்டினியூ பண்ணுறதுக்காக ருத்ராஜ் கொடுத்தாங்க. விராட் கோலி அவர் வந்து பிசிசிஐயோட ப்ரெஷர்னால தான் அவர் வந்து எல்லா இதுலேயும் கேப்டன்சி எடுத்தார். ஸோ இதுலேயும் கேப்டன்சி வேணுங்கிற தருணத்தில் வந்து கேப்டன் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்கும் டோனியும் மற்றும் விராட் கோலிக்கு. ஆனால் ரோஹித்துக்கு அப்படி இப்படி இல்லை. மும்பை வந்து ஃபுல்லாக டம் பண்ணிட்டாங்க இவரை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு தேவையில்லாமல் அவங்க எதுக்கு கொடுக்கணும், அது மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு இன்னும் கண்டினியூ பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது. ரோஹித் பொறுத்தவரைக்கும் மேபி 1 or 2 years அவர் வந்து எண்ட் ஆஃப் த கரியர் அப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க அது மாதிரி பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ரோஹித்தை டம் தாங்க யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அடுத்தது டோனியோட பல ரெக்கார்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் அந்த லெகசியை கண்டினியூ பண்ண போகிறது ருத்ராஜ் தான் சிஎஸ்கேக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் அதே லெகசியை கண்டினியூ பண்ணால் மரணமாக இருக்கும். எதனால் ஜடேஜாவுக்கு கொடுக்கப்படலன்னு என்னோட சாய்ஸ் என்னதுன்னா, ரீசன் என்னென்னா ஜடேஜா வந்துட்டு கேட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் அவர் தான் சீனியர் பிளேயர் ப்ளஸ் எத்தனை வருஷமாக நம்ம டீமில் இருக்கார் அவர், ரெய்னா, டோனிலாம். ஸோ அதனால் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. அவர் வேணான்னு சொல்லியதுனால இவருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஜடேஜாவோட பர்மிஷனோட தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜடேஜா வந்து ஏதாவது சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து ரெஸ்பான்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா அப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஜடேஜாட்ட கேட்காம பண்ணுறாங்க அது மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஜடேஜாவுக்கு இது பிடிக்கல அது மாதிரினா அவரே வந்து இது வெளிவிடுவார் கைஸ். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஜடேஜாவுக்கு பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து அவர் வந்து சோஷியல் மீடியாவில் எதுவும் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. அவர் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அந்த அப்டேட்ஸும் வரும் நம்ம சேனலில். அவ்வளோதாங்க கைஸ். இப்போ டோனியோட அடுத்த லெகசியை வந்து எடுத்துகிட்டு போகிறது ருத்ராஜ் கெய்க்வாடு தான். ஸோ இவரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம காத்துட்ருப்போம். ஸோ மிச்சப்படி அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மிச்சப்படி தான். பை கைஸ்.